உலகிற்கு ஒளி கொடுக்கும் கதிரவனை வரவேற்று வாழ்த்துரைத்து நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக அமைவதே தைப்பொங்கல் விழாவாகும். பெருநகரங்களும் பேரரசுகளும் ஆன்மீகமும் ஆலயங்களும் வாழ்வியலும் இன்னும் வாழ்க்கை நெறியை போதிக்கின்ற கல்வி கூடங்களும் மனித வாழ்வின் விழுமியங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் அறிவியல் சாலைகளும் என எல்லாமே உலகில் பொழிந்து இயங்குவதற்கு மக்கள் புது வாழ்வு வாழ்வதற்குமான அடிப்படையாக அமைவது உழவு தொழிலே. அந்த தொழிலுக்கு துணை நின்ற கதிரவனுக்கு நன்றி பாராட்டும் விழாவாக தைப்பொங்கல் விழாவானது தொன்று தொட்டே கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஈழத்தின் வடபுலம் தொன்று தொட்டே விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் தமது வாழ்வாதாரமாக கொண்ட தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசமாகும். யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களாக திகழும் ஆலயங்களும் வளைவுகளும் புராதன கட்டடங்களும் தொன்மை தமிழரின் வாழ்வியல் அடையாளங்களை பறைசாற்றுவனவாக அமைந்திருக்கின்றன. பண்பாட்டு விழுமியங்களும் பாரம்பரியமும் தொன்மை மாறாத விவசாயமும் வயலும் தோட்டமும் கேணியும் குளமும் கிணறும் என எல்லாமே தொன்மை தமிழரின் வாழ்வியல் அடையாளத்தை பேசும். பண்பாட்டின் அடையாளங்களான கட்டிடக்கலையும் ஆன்மீகமும் ஏனைய கலைகளும் தமிழர் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. இயற்கையும் உடல் உழைப்பும் இணைந்து செம்மண்ணை பொன்மண்ணாக்கி அதில் வாழை கமுகு தென்னை வளர்ந்தோங்க நீர்வளம் நிலவளம் பெருகி மண் செழிக்க இயற்கை விவசாயம் மேற்கொண்டு வாழ்ந்த தொல் பழங்குடியினரின் கால ஓட்டத்தில் குடும்பம் என்ற அமைப்பு ஒன்றிற்குள் வருகின்ற போது வீடு என்ற எண்ணக்கருவும் முதன்மை பெற்றது. பழங்கால முதலே வீடுகள் அவற்றின் நில இயல்புக்கேற்ப அமைக்கப்பட்டு வந்த நிலையில் அத்தகைய வீடுகளின் அமைப்பும் சமூக வாழ்வியலை பிரதிபலிப்பதாகவே அமைந்திருந்தது. உதாரணமாக நாச்சார் வீடுகள் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை பிரதிபலிப்பனவாக அமைகின்றன. பண்டிகைகள் பலகாரங்கள் இன்றி அமைவதில்லை. உடலுக்கு தீங்கற்ற வகையில் அரிசி மாவினால் செய்யப்படும் சீனி அரியதரம், முறுக்கு, பயிற்றம் பலகாரம், அச்சு பலகாரம் என பல்வேறு வடிவ சுவை கொண்ட பலகாரங்கள் பண்டிகைகளை பெருமைப்படுத்துகின்றன. பக்க விளைவுகளற்ற பலகாரங்களாக இவை அமைகின்றன. பகிர்ந்துண்ணல் எனும் விழுமியமும் பண்டிகைகளூடாக அடுத்து வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்படுவதற்கு இவ்விழாக்கள் உதவியாகின்றன. பொங்கலுக்கான பச்சை அரிசி சுத்தப்படுத்தலும் பயறு திரித்தலும் முன்கூட்டியே செய்யப்படுகின்றன. இயந்திரமயமான உலகில் காண கிடைக்காத அபூர்வ கருவிகளாகிவிட்ட திரிகை, ஆட்டுக்கல், அம்மி, குளவி என்பனவும் பண்பாட்டியல் வரலாற்றில் தவிர்த்துவிடப்பட முடியாதனவாகும். பொங்கல் விழாவிலே முக்கியம் பெறும் இன்னொரு அம்சம் தோரணங்களாகும். தென்னோலை கொண்டு பின்னப்படும் தோரணங்கள் அறிவியல் சார்ந்து முக்கியம் பெறுவனவாக அமைவதோடு பின்னப்படும் முறையை கொண்டே அவை எவற்றுக்கானவை என்பதனையும் வேறுபடுத்தக்கூடிய தனித்துவம் வாய்ந்தனவாகும். மங்களம் அமங்கலம் ஆகிய இரண்டு நிகழ்வுகளிலும் தோரணங்கள் முக்கியம் பெறுகின்றன என்பதோடு இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்தப்படும் தோரணங்களும் அவற்றின் அமைப்பிலே வேறுபாடுகளையும் கொண்டிருக்கின்றன. மங்கள தோரணங்கள் மண்ணோக்கி தாழ்ந்திருக்கும் அதே வேளை அமங்கல தோரணங்கள் விண்ணோக்கி உயர்ந்தும் இருக்கும். மக்கள் கூடும் இடங்களில் வாழை, மாவிலை, வேப்பிலை, தோரணம் என்பனவற்றை கட்டுதல் அலங்காரம், மங்களம் என்பனவற்றுக்கு அப்பால் அவை சன நெருக்கடியான இடங்களில் ஏற்படக்கூடிய பிராண வாயுவின் அளவினை சமப்படுத்தக்கூடிய தன்மையையும் கொண்டிருப்பது சிறப்பு. இது தொல் பழங்காலம் முதல் தமிழரிடம் நிலவிய அறிவியல் சார்ந்த சிந்தனைக்கான எடுத்துக்காட்டாகும். அடுத்து பொங்கலிடப்படும் இடம் சாணத்தினால் நன்கு மெழுகப்படும். கிருமி நாசினியாக கொள்ளப்படும் சாணத்தினால் நிலத்தினை மெழுகுதல் பாரம்பரியமாக இருந்து வரும் ஒரு நடைமுறையாகும். குழந்தை பிறந்த வீட்டிலும் சாணத்தினாலேயே மெழுகுதல் வழமை. மெழுகி சுத்தம் செய்யப்பட்ட இடமானது மாவிலை, கரும்பு, தோரணம் கொண்டு அலங்கரிக்கப்படும்.
காலத்திலிருந்து இந்த பொங்கல் விழா என்பது எங்கள் பண்பாட்டிலே நீண்ட காலமாக நிகழ்கிறது. தமிழ் சூழலிலே பண்டைக்கால தமிழ் இலக்கியங்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது தைப்பொங்கல் ஒரு சமூக, பொருளாதார, பண்பாட்டு, வாழ்வியல் அம்சங்களை கொண்டதாக அமைகிறது. நம்முடைய பழந்தமிழ் சமூகத்திலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று 5 வகையான நிலப்பாகுபாடு இருக்குது. அதிலே குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடம், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த. தைப்பொங்கலிலே மிக முக்கியம் பெறுகின்ற நிலம் மருத நிலம்தான். மருத நிலம் என்றால் உண்மையிலே வயலும் வயல் சார்ந்த வேளாண்மைகளும், அதிலும் சிறப்பாக நெல் உற்பத்திக்கு பெயர் போன ஒரு பிரதேசம். அதிகாலையில் எழுந்து நீராடி மெழுகப்பட்ட இடத்திலே கோலமிடப்படும். கோலமிடுதல் பண்பாடானது எல்லா உயிர்களையும் நேசித்தலை சொல்கின்ற ஒரு செயற்பாடாகும். ஊர்வனவான எறும்புகளுக்கு தானமாக உணவளிப்பதற்கான செயற்பாட்டை அழகியலாக்கி அதற்குள் அழகியலையும் கணிதவியலையும் புகுத்தி புள்ளிக் கோலங்களாகவும் கோட்டுக் கோலங்களாகவும் கோலமிடுதல் மரபு. சாதாரணமான ஒரு செயலிலும் அறிவியலையும் அழகியலையும் இணைத்து பயணிக்கின்ற மரபு தொல்பழங்காலம் முதல் தமிழரிடம் இருந்து வருகின்றமை சிறப்பான ஒரு பண்பாகும். கிணற்றிலே நீரள்ளி அதனை பொங்கலுக்கான பானையில் நிரப்பி பொங்கல் இடத்துக்கு எடுத்து வரப்படும். பொங்கல் வைக்கும் பானைகள் ஆரம்பத்தில் மண்ணாலும் பிற்பட்ட காலங்களில் பித்தளை, செம்பு மற்றும் அலுமினியம் முதலான உலோகங்களாலும் ஆக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. பொங்கல் வைப்பதற்கு முன்னர் நிறைகுடம் வைத்து வழிபடுதல் மரபு. நீர் நிறைந்த குடத்தின் மேல் தேங்காய் வைத்து மாவிலை அல்லது வேப்பிலையால் அலங்கரித்த நிறைகுடமானது வாழை இலையின் மேல் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மேல் வைக்கப்படும். நிறைகுடத்தின் இருபுறமும் 2 குத்து விளக்குகள் வைக்கப்படும். நிறைகுடத்தின் அருகில் சாணம் அல்லது மஞ்சளினால் செய்யப்படும் பிள்ளையார் பிடித்து வெற்றிலை அல்லது மாவிலையில் வைக்கப்படும். நிறைகுடமானது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்னர் குத்து விளக்கானது திரியிட்டு ஒளியேற்றப்படும். வாழ்வின் ஒளி வேண்டுதலின் அடையாளமாகவும் பிரகாசிக்கும் வாழ்வின் குறியீடாகவும் குத்து விளக்கு ஒளிரும். பொங்கற் பானைக்கு திருநீர் அணிந்து சந்தனம், குங்குமம் என்பன இட்டு பானையில் வாயில் பகுதியில் மாவிலை கட்டி பொங்கற்பானை பொங்கலுக்காக தயார்படுத்தப்படும். அத்தோடு பொங்கலுக்கான அடுப்பும் அலங்கரிக்கப்படும். அடுப்பு மூட்டப்பட்டு தென்னம்பாளை, பூம்பாளை, விறகு என்பனவற்றை கொண்டு பொங்கல் அடுப்பு பற்ற வைக்கப்படும்.
உறவுகள் ஒன்று கூடியிருந்து மகிழ்வதற்கான தருணங்களில் ஒன்றாக பொங்கல் விழாவும் அமைந்து விடுகின்றது. தை மாதமானது பயிர்கள் விளைந்து வளம் பெருகி மக்கள் செழிப்புற்று வாழும் காலமாகும். இக்காலத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா பற்றிய குறிப்புகள் காலத்தினால் மிகவும் முற்பட்டனவான சங்க இலக்கியங்களிலேயே காணப்படுகின்றன. உளாது வித்திய பரு உக்குரட் சிறுதினை முந்துவிளை யானர் நாள் புதிது உண்மார் மறையான் கறந்த நுரைக்கோள் தீம்பால் மான்தடி புழுக்கிய புலவு நாறு குளிசி வான்கேள் இரும்புடை களாது ஏற்றிச் சார்ந்த விறகின் உவித்த புன்கம் கூதுலங்கவினிய குளவி முன்றில் செழுங்கோள் வாலை அகலிலை பகுக்கும் ஊராக் குதிரை கிழவ கூர்வேல் நரைநார் தொடுத்த வேங்கையங் கன்னி வடினவில் அம்பின் வில்லோர் பெரும என வருகின்ற புறநானூற்றின் 168ஆம் செய்யுளில் புதிர் அறுத்து உண்ணுதலுடனான செய்திகள் வாயிலாக பொங்கல் விழா பற்றிய செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. பொங்கல் பானை பொங்கிய பின்னர் அதனை வணங்கி பானையில் பொங்கல் அரிசியினை இடுவர். பொங்கலுக்கு படைப்பதற்காக ஆட்டுக்கல்லிலே உளுந்தை அரைப்பர். கால மாற்றத்தில் அம்மி, குளவி, திரிகை, ஆட்டுக்கல் முதலான உபகரணங்களின் பயன்பாடு குறைவானதாகவே காணப்படுகின்றது. பொங்கலில் சர்க்கரை சேர்க்கப்படுகின்றது. இது இனிக்கும் வாழ்வின் அடையாளமாக நோக்கப்படுகின்றது. பொங்கலுக்குள் நிலக்கடலை, திராட்சை வற்றல், முந்திரி பருப்பு, நெய் முதலானவற்றை சேர்த்து வாசனையும் ஆரோக்கியமும் சேர்க்கப்படுகின்றது. அத்தோடு அரிசி மாவினால் மோதகம் பிடித்து அதனுள் சத்துணவாக கருதப்படும் சர்க்கரை, தேங்காய்ப்பூ மற்றும் பயிரினை கொண்டு உருவாக்கப்பட்ட உள்ளுடனை சேர்த்து மோதகமும் படையலுக்காக செய்யப்படும்.
அடுப்பிற்கு படையலிடும் வழக்கமும் தமிழரின் பண்பாட்டியல் அம்சங்களில் ஒன்றாகும். அடுப்படி நாச்சியாருக்கான படையலாக அது நோக்கப்படுகின்றது. உழைத்தவர்கள் கூலியை பெற வேண்டும் என்ற விழுமிய நோக்கமாகவும் அது அமைகின்றது. வடையும் பொங்கல் அடுப்பிலேயே சுடப்பட்டு சூரியனுக்கான படையல் வீட்டில் மூத்தவரால் மேற்கொள்ளப்படும். பொங்கல், மோதகம், வடை, பழங்கள், பலகாரங்கள் என்பன யாவும் படையிலிடப்படும். இதன் நிறைவாக தேங்காய் உடைத்து படைத்த பின்னர் உணவளித்த பகலவனுக்கு மற்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தேவாரம் பாடப்படும். கற்பூர ஆரத்தியும் விபூதி தரித்தலும் நிறைவுற்று எல்லோருக்கும் பொங்கல் மற்றும் பலகாரங்கள் பகிர்ந்து கொடுத்து உண்டு மகிழ்ந்திருப்பர்.
நாளிலே அந்த மக்கள் மிகவும் ஆறுதலாகவும் ஓய்வாகவும் இருந்தார். இந்த ஓய்வின் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் விளையாட்டு, ரசனை, கூத்து, கும்மாளம் என்று வந்தது. அதனால்தான் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி விளையாட்டுக்களை செய்வார்கள். கிட்டி அடித்தல், கிளித்தட்டு மறித்தல், பட்டம் விடுதல், மாட்டுச்சவாரி செய்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுகள். அவர்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, அது ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய வாழ்க்கையை எல்லோரும் கூடி, எல்லோரும் ஓய்வாக இருப்பார்கள், எல்லோரும் கூடி மிக சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடுவார். எனவே பொங்கல் விழா ஒரு வகையிலே ஒரு சமூக பொருளாதார பண்பாட்டை புவியியல் ரீதியில், வானியல் ரீதியில் மற்றும் சந்திரனை, சூரியனை வழிபடுகின்ற மரபு எங்களுக்கு நீண்ட காலமாக இருந்தது. பொங்கலையொட்டி நடத்தப்படும் வண்டி சவாரியும் பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாகவே நோக்கப்படும். இதற்காகவே காளைகள் விசேட கவனிப்போடு வளர்க்கப்பட்டு பொங்கல் அன்று நடைபெறும் வண்டி சவாரியில் பங்கேற்க வைக்கப்படும். இந்த சவாரி நிகழ்விலே இளைஞர், முதியோர் என்று வேறுபாடின்றி சகல வயதினரும் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுப்பர். இங்கும் இப்பண்டிகையின் நோக்கமான ஒற்றுமை உணர்வு வெளிப்படும் கலகலப்பாக நடைபெறும் வண்டி சவாரிகள் கைகலப்பிலும் முடிவதுண்டு. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் தமிழர் பண்பாட்டிலே முக்கியமானவையாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. வாழ்வாதார தொழிலாக இவற்றை கொண்ட பல குடும்பங்கள் இன்றும் தமிழர் பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. எங்கள்கிட்ட மாட்டு வண்டி சவாரி இருந்தது. பழைய காலத்தில் மாடுகளை தான் வச்சு சவாரி விட்டவே. மாட்டு சவாரி விடுறது தைப்பொங்கல் அன்று பின்னிறம், அதாவது 2 மணிக்கு பிறகு தரவே, அதாவது சவாரிடாங்க முத்தவழி, நீர்வேலி, மான்வாஞ்சான் வெளியன்னு சொல்லி கணக்காக 50 இடங்கள் எங்களுக்கு இருக்குது. 50 இடத்துக்கு மேற்பட்ட தரவியல் இருக்குது. அதில் விருப்பமான இடங்களில் நாங்கள் சவாரி வைப்பினோம். எப்படியும் பொங்கல் அன்று பின்னேறம் எங்களுக்கு சவாரி நடக்குது. அது கிழமை நாள் பார்க்குறே இல்லை. எந்த நாளில் வருது, எந்த நாளில் வந்தாலும் பொங்கல் அன்று சவாரி நடக்கும். தமிழ்லேயே ஒரு சொல்லி இருக்கு, மாடுன்னு சொல்லி. நாங்கள் மாடு என்றால் பசுமாடு, மாடு என்றால் செல்வம் என்ற பொறுத்து. திருவள்ளுவருடைய கேடில் ஒளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. மாடு என்பது செல்வம். எனவே இந்த பொங்கல் விழாவோடொட்டி மாட்டுக்கு பொங்குகிற பொங்கல், பட்டி பொங்கல் என்ற ஒரு பொங்கலும் இருக்கு. விவசாயிகள் தங்களுடைய அறுவடையை கொண்டாடுகின்ற ஒரு நாள் தான் ஆரம்பத்திலே இந்த தை கொண்டாட்டமாக வந்தது. மண் உழுது பொன் விளைத்து மக்கள் வாழ்வுயர பாடுபடும் விவசாயி தனது தொழிலுக்கு உதவி செய்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விழாவே தைப்பொங்கல் விழா. பட்டி பொங்கல் அன்று காளைகள் குளிப்பாட்டப்பட்டு அலங்கரிக்கப்படும். தமிழரின் விழுமியங்களில் ஒன்றான நன்றி மறவா பண்பின் மரபுசார் அடையாளமாக தொடர்ந்து வரும் இப்பண்டிகை சூரியனுக்கு மட்டுமன்றி உழவு தொழிலில் உழவரோடு இணைந்து காலம் முழுவதும் நின்றுழைக்கும் காளைகளுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பட்டி பொங்கலையும் இணைத்துக் கொண்டதாகும். ஏர் பிடித்து நிலங்கிழித்து மண் உழுது பயிர் விளைத்து காவல் இருந்து அறுவடை செய்து உலகுக்கே உணவளிக்கும் அரிய பணியாற்றும் உழவர்கள் உடல் உழைப்பாளிகளுக்கான மிகச்சிறந்த உதாரணங்களாவர். உழவர்கள் தமது தொழில் முயற்சிக்கு துணை நின்ற
காளைகளுக்கு நன்றி செலுத்துவதை தமது கடமையாக உணர்ந்து அவற்றுக்கும் பொங்கலிட்டு வழிபட்டு நன்றி செலுத்தி மகிழ்வார்கள். பண்டை காலத்தில் செல்வம் என்பது மாட்டையே குறித்தது. ஒருவரிடமுள்ள மாடுகளின் எண்ணிக்கையை கொண்டே செல்வ நிலை அளவிடப்பட்டிருந்தது. சங்கமருவிய காலத்தில் எழுந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ள கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை என்ற குறளில் மாடு என்ற சொல் மேற்குறிப்பிட்ட கருத்தினையே வெளிப்படுத்துகின்றது. அவற்றுக்கான பொங்கல் இடம் சாணத்தினால் மெழுகப்பட்டு வாழை, மாவிலை, தோரணம் என்பனவற்றால் அழகுபடுத்தப்படும். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் நாங்கள் மாட்டுப் பொங்கல் பழைய காலத்திலேருந்து விவசாயிகளால் பொங்கப்பட்டது. 3 வருஷ காலத்திலிருந்து எங்களுக்கு காலாதி காலம் கமக்காரன் நெடுக பொங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அழியாமல் நாங்கள் ஒரு வருஷக்கணக்குன்னு சொல்ல முடியாது, தலைமுறைகளை தான் சொல்லலாம். எத்தனையோ தலைமுறைகள் பொங்கல் நடக்குது. இது பட்டி பொங்கல், மாட்டு பொங்கல்னு சொல்லி பொங்கலுக்கு அடுத்த நாள் நாங்கள் வழக்கமாக எங்களுடைய யாழ்ப்பாண குடாநாட்டில் இலங்கை ஊராக தமிழன் இருக்கிற இடம் முழுக்க நாங்கள் இந்த பொங்கல் அழியாமல் நாங்கள் பொங்கி கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு வளர்ச்சி. எங்களோட கால்நடை உள்ளது, விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டது. எங்களுக்கு இது ஒரு உயிர் உள்ள பிராணியாகவும் உயிருள்ள ஒரு தாயாகவும் தான் பட்டிக்கு பசுமாட்டு பொங்கல். பசுமாட்டு பொங்கல் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய எங்களுக்கு ஒரு பெரிய பொங்கல். இந்த பொங்கலால் எங்களுக்கு கணக்க ஒரு புண்ணியங்கள், அது தானங்கள், அதாவது எங்களுக்கு கணக்கான இதுகள் எல்லாம் கிடைக்கும். இது கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பட்டி பொங்கலை கடவுள் நம்பிக்கையோடும் மக்களோடும் சேர்ந்து எல்லாரோடும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த பட்டி பொங்கல் பொங்குறோம். பொங்கலின் இடமானது அலங்கரிக்கப்பட்ட பின்னர் அந்த இடத்தில் விரைக்குடம் வைத்து விளக்கேற்றி புதுப்பானையில் பொங்கல் வைக்கப்படும்.
பால் பொங்கி வர வணக்கம் செலுத்தி பொங்கற்பானையில் பச்சை அரிசியாகிய பொங்கல் அரிசி இடப்படும். சத்து நிறைந்த தவிட்டுடன் கூடியதாகவே பொங்கலுக்கான அரிசி பயன்படுத்தப்படுகின்றது. பட்டி பொங்கல் என்று காளைகளுக்கு திருநீர் அணிந்து சந்தனம் குங்குமம் இட்டு பட்டும் கட்டப்படும். அத்தோடு பூமாலையும் அணிந்து அழகுபடுத்தப்படும். பொங்கலானது படையிலிட்ட பின்னர் இறை வழிபாடும் நிகழ்த்தப்படும். வழிபாட்டினை தொடர்ந்து காளைகளுக்கு பொங்கல் பலகாரங்கள் பழங்கள் என்பன பிரசாதமாக வழங்கப்படும். நன்றி அறிதல் என்பதற்காக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் மற்றும் பட்டி பொங்கல் நிகழ்வுகள் பாரம்பரிய தொடர்ச்சியுடனான தமிழர் வாழ்வியலின் அடிப்படையான பண்புகளை காலங்கடந்து பேணி வருவதற்கான எச்சங்களாகிவிட்டன. இருந்தாலும் தொல்பழங்காலம் முதல் நிலவி வந்த பண்பாட்டின் அடையாளங்களை வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற நிலைக்கு அப்பால் வாழ்வோடு இணைந்ததாக மாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு தற்காலத்தில் உணரப்படுகிறது.